ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கிச்சன் வேல். இன்றைக்கி என்னோடய விலாக் தான் பார்க்க போகிறீங்க. பசங்க மார்னிங் வந்து மூக்கடலை ரைஸ் கொடுத்துட்டு அனுப்பியாச்சு. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து வீட்லேயே ஏதாவது நான் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் பண்ணிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டை தான். எள்ளில் வந்து ரொம்ப சத்துக்கள் ஜாஸ்தி இருக்குது. டாக்டர் வந்து டெய்லி வந்து 1/2 ஸ்பூன் எனக்கு வந்து எள்ளு சாப்பிட்டுட்டு ஒரு வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து குடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எலும்பு வந்து எனக்கு ரொம்ப தேய்மானமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ எள்ளு உருண்டையாகவே பண்ணிடலாம், பசங்களும் சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு எள்ளை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அது லைட்டாக வெடிக்கணும். வெடிச்சதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதோட பொட்டுக்கடலையும் நான் சேர்த்துருக்கிறேன். பொட்டுக்கடலையும் 100 கிராம் எடுத்துக்கோங்க. 100 இந்த அளவுக்கு தான் எள்ளு வந்து வறுபடணும். அது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து பொட்டுக்கடலையே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாமும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முந்திரி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா அந்த வெதுவெதுப்பான ஹீட்லேயே தான் சும்மா ஃப்ரை பண்ணேன். எல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதில் வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு பிஞ்சு சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெல்லம் சேர்த்துக்குவோம். வெல்லம் வந்து 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தில் வந்து அயன் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். நம்ம 3மே சேர்க்கும் பொழுது, அப்புறம் எள்ளு, பொட்டுக்கடலை, அப்புறம் வெல்லம் இது சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு அயனும் கிடைக்குது, கால்சியமும் கிடைக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஸோ வச்ச கொஞ்ச நேரத்துலேயே வந்து காலி ஆகிடுச்சு. இதில் வந்து மிக்ஸி ஜார்லாம் மொத்தமாக போட்டு அரைச்சிக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா லட்டு ஷேப்புக்கு நல்லா அழகாக வந்துடும். நம்ம டிஃபன் பாக்ஸில் மூடி போட்டு வச்சுட்டு ஈவினிங்கும் சாப்பிட்டுக்கலாம். மறுநாள் காலையில் பசங்க வந்து ஸ்நாக்ஸ்க்கு ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி ஏதாவது நான் லட்டு செய்வேன், ஸ்வீட் செய்வேன், அந்த மாதிரி காரம் அந்த மாதிரி செய்வேன். இன்றைக்கி இது பண்ணினேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான பாவக்காய் கிரேவி பண்ணியிருந்தேன். ரைஸில் பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும். அதுதான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 15 பல்ல அளவுக்கு பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து தக்காளி வந்து 3 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சின்ன தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து 2 பாவக்காய் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு, தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது, நல்லா மூடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். டக்குன்னு வெந்துடும் பாவக்காய்லாம். 5 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதில் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா கிரேவி மாதிரி இருக்கும். சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. நமக்கு வந்து இன்னும் சத்துக்கள் வேணுன்றதுக்காக நான் பீட்ரூட் செஞ்சேன். ஸோ நிறைய இந்த மாதிரி காய்கறிகள்லாம் எடுத்துக்கும் பொழுது நம்ம பார்த்து செஞ்சு சாப்பிடும் பொழுது நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ரைஸில் பிணைஞ்சி சாப்பிடணும், சூப்பராக இருந்தது. பசங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க.